Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த DCB இல்ல CCB அப்டேட் தான் பார்க்க போறோம். அதாவது நமக்கு ஒரு official அப்டேட் கிடைச்சிருக்குது. அந்த official அப்டேட் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த CCB ஓட vacancies list அதாவது இந்த உதவியாளரோட vacancies list வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸா நமக்கு கிடைச்சிருக்குது. சோ அத பத்தின கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதன் முறையா நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கறவங்கன்னா டெஃபினட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. ஏனா கோஆபரேட்டிவ் TNPSC மெட்ராஸ் ஹை கோர்ட் VAO அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இந்த சேனல்ல ஃப்ரீயா உங்களுக்கு டெஃபினட்டா கொடுப்போம். சோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இதுதான் அந்த official update. அதாவது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உள்ள உதவியாளர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை விவரம் 10/6/2024 உள்ளவாறு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 10 வரை வந்து இந்த வேகன்சிஸ் லிஸ்ட்டை கால்குலேட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 105 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் 51 காலி பணியிடங்கள் இருக்குது. அடுத்து கடலூர் வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. தர்மபுரியில் வந்து 32 வேகன்சிஸ் இருக்குது. சேலத்துக்கு இன்னும் கொடுக்கல. அப்படி அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் காம்படிட் பண்ணிக்கலாம். அடுத்து திண்டுக்கல் 28 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு 26 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் 98 வேகன்சிஸ் இருக்குது. கன்னியாகுமரி 18 வேகன்சிஸ் இருக்குது. மதுரை 67 வேகன்சிஸ் இருக்குது. நீலகிரி 22 வேகன்சிஸ் இருக்குது. புதுக்கோட்டை 10 வேகன்சிஸ் இருக்குது. ராமநாதபுரம் 19 வேகன்சிஸ் இருக்குது. சிவகங்கை மாவட்டம் 60 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ தஞ்சாவூருக்கு இன்னும் கொடுக்கல. அப்படி அவங்க அப்டேட் பண்ணலை அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் டெஃபினட்டாக வந்து நீங்கள் காம்படிட் பண்ணலாம். திருவண்ணாமலை 22 வேகன்சிஸ் இருக்குது. கும்பகோணம் ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போதைக்கு கொடுக்கல. ஸோ அஃபிஷியல் அப்டேட் வரப்போ கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலே இருக்கலாம். அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட நியர்பை டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சூஸ் பண்ணி டெஃபினட்டாக வந்து இந்த CCBயில் வந்து நீங்கள் போட்டி போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி 52 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து திருநெல்வேலி 51 வேகன்சிஸ் இருக்குது. தூத்துக்குடி 41 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து வேலூர் 48 வேகன்சிஸ் இருக்குது. விழுப்புரம் 20 வேகன்சிஸ் இருக்குது. விருதுநகர் 11 வேகன்சிஸ் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 809 வேகன்சிஸ் இருக்குது இந்த CCBக்காக. ஸோ இதுதான் வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க CCB அப்டேட் எப்போ வரும், CCBயோட வேகன்சிஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து இன்னும் சில கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்ன வரப்போகுது, SRBயா இல்லை CCBயா, SRBயா இருந்தால் எப்போ வரும், CCBயா இருந்தால் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றின அப்டேட்டை வந்து நான் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்லிக்க விருப்பப்படுறேன். SRB மற்றும் CCB அப்டேட் வந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஷார்ட்டான டூரேஷன் தான் இருக்கும். அதனால் வந்து இன்னும் ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு படிக்காமல் இருக்காதீங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லை டெஃபினட்டாக அந்த டைம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதனால் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த SRB மற்றும் CCBக்கு உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் நம்ம கொடுப்போம். ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.